புரிதல் இல்லாம இருக்காங்க. அவங்களுக்கு இது என்ன ஏது இத பத்தி ஒரு பேசிக் அடிப்படை நாலேஜ் கொடுக்கறதுக்காகவும் முடிஞ்ச அளவுக்கு சர்வீஸ்ல இருக்க ஆர்மி பர்சனுக்கும் எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. குறிப்பா டிஎஸ்சில இருக்கிறவங்க செகண்ட் ஜாப் அவங்க இருக்கிறாங்க கவர்மெண்ட் ஜாப் அவங்களுக்கும் இந்த வீடியோவை நீங்க ஷேர் பண்ணுங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும் இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் ஒரு தனி டிபார்ட்மெண்ட். அவங்களுக்கு உண்டான கடமைகள் தனியா இருக்கு. அது எல்லாமே ஏஐ தொழில்நுட்பம், அதாவது 2016க்கு அப்புறமேலு அவங்க எல்லாமே ஏஐ கூட ஜாயின் பண்ணி சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு நாளும் அந்த சாஃப்ட்வேர் வந்து ரொம்ப அப்கிரேட் ஆகிட்டே இருக்கு. நீங்க பண்ணக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும், அதாவது உங்களோட பேங்க் சம்பந்தப்பட்ட ஒவ்வொரு விஷயங்களும் இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு போய்கிட்டே இருக்கு. நீங்க பேன் கார்டை வச்சு ஆதார் கார்டை வச்சு எந்த விஷயம் பண்ணியிருந்தாலும், குறிப்பா பேங்க் டிரான்சாக்ஷன்ஸ், உங்களோட சம்பளங்கள், உங்களோட பென்ஷன்ஸ், உங்களோட எஃப்டி இன்ட்ரெஸ்ட், அதுக்கடுத்து நீங்க ஏதாவது இடம் வாங்கியிருந்தீங்கனாலும் சரி, இடம் வித்திருந்தீங்கனாலும் சரி, நீங்க ஒரு கார் வாங்கினாலும் சரி, பெரிய பெரிய வண்டிகள் வாங்கினாலும் சரி, ஷேர் மார்க்கெட், எல்லா விஷயங்களும் இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு ரிப்போர்ட் ஆயிடும். ஒரு அளவுக்கு அதிகமான உங்களுக்கு வந்து பல்க் அமௌண்ட்ல நீங்க சிங்கிள் பேமெண்ட்ல டிரான்சாக்ஷன், கேஷ் டெபாசிட் பண்ணியிருந்தாலும் சரி, கேஷ் வித்ட்ரால் பண்ணியிருந்தாலும் சரி, இது எல்லாத்துக்குமே இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு ரிப்போர்ட் போயிடும். அந்த ரிப்போர்ட் நீங்க பார்க்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கு பேரு ஏஐஎஸ். சரியா? அனுவல் இன்கம் ஸ்டேட்மெண்ட். உங்க பேன் கார்டை வச்சு இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் லாகின் பண்ணீங்கன்னா இது மொத்த ரிப்போர்ட்டையும் நீங்க அதுல பாத்திரலாம். அதுல இருந்து ஒரு ரிப்போர்ட் உங்களால தப்பிக்கவே முடியாது. எல்லாமே இன்கம் டாக்ஸ்க்கு வந்து சேர்ந்துரும். அடுத்து வந்து பேசிக்கான ஒரு விஷயம், நம்ம சர்வீஸ் பர்சன் இருக்கும்போது உங்க எல்லாருக்குமே தெரியும், அவங்கவுங்க பிஏஓ அப்படின்னு சொல்லுவாங்க, பே அண்ட் ஆடிட் ஆஃபீஸ். சரியா? பிஏஓல இருந்து வருஷத்துக்கு ஒரு தடவை, அதாவது மேக்சிமம் ஜூனுக்குள்ள போன வருஷத்துக்கான ஃபார்ம் 16 அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. ஃபார்ம் 16 ஏ அண்ட் பின்னு இருக்கு. ஃபார்ம் 16 உங்களுக்கு கொடுப்பாங்க. அந்த ஃபார்ம் 16ல எந்த இடத்துல நீங்க வேலை பார்க்குறீங்களோ அந்த பிஏஓ உங்களுக்கு கொடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஆர்மியில சர்வீஸ் பண்ணீங்கன்னா உங்க ரெக்கார்ட்ல இருந்து அந்த பிஏஓ இதுல இருந்து கொடுப்பாங்க. அதுல வந்து அந்த சம்பளத்தை மட்டும்தான் அவங்க பேஸ் பண்ணியிருப்பாங்க. இது நீங்க சர்வீஸ்ல இருக்கும்போது அந்த ஒரு சம்பளம் தான் உங்களுக்கு இருக்கு. அதனால அதை பேஸ் பண்ணி அவங்க வந்து டாக்ஸ் பிடிச்சி கொடுத்துருப்பாங்க. இல்ல உங்ககிட்ட இருந்து அட்வான்ஸாவே டிடிஎஸ் கலெக்ஷன் பண்ணியிருப்பாங்க. இப்ப ரொம்ப பேருக்கு என்ன டவுட்டா இருக்குன்னா, அது மட்டும்தான், அந்த ஒரு அமௌண்ட்டை மட்டும்தான் நம்ம இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஷோ பண்ணணுமா அப்படின்றாங்க. இப்ப நீங்க மனசாட்சிப்படி சொல்லுங்க, ஒரு சர்வீஸ் பர்சன் மாசத்துக்கு ஒரு 70,000 ரூபாய் 80,000 ரூபாய் சம்பாதிப்பாரு. அதுல எல்லாம் போக அவருக்கு எப்படினாலும் அந்த பேசிக் எக்ஸம்ஷன் லிமிட்டை தாண்டிடுவாங்க. அதுக்கு ஒரு டிடிஎஸ் பிடிச்சிருப்பாங்க. அதுக்கடுத்து அவர் வீட்ல ஷேர் மார்க்கெட்ஸ் ஏதாவது பண்ணலாம், இல்ல அவரோட மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணிருக்கலாம். அதுல இருந்து ஒரு டிவிடெண்ட் வந்திருக்கலாம், ப்ராஃபிட் வந்திருக்கலாம், இல்ல அவர் ஏதாவது ஒரு இடத்தை வித்திருக்கலாம். ஆனா இது வந்து அங்க ஆர்மியில வேலை பார்க்கிற பிஏஓ அவங்களுக்கு வந்து தெரியாது. இது நீங்க இண்டிவிஜுவலா பண்ண விஷயம். இந்த விஷயங்கள் அந்த ஃபார்ம் 16ல வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது வராது. அதுல ஒன்லி ஃபார் உங்க சம்பளம் எவ்வளவு வந்திருக்கு, அதுக்கு எவ்வளவு டிடிஎஸ் பிடிச்சிருக்காங்க, எவ்வளவு வந்திருக்கு, அந்த கால்குலேஷன் மட்டும்தான் இருக்கும். அப்ப இந்த விஷயத்த எங்க போய் பார்க்கலாம்னா, நான் சொன்ன அந்த ஏஏஎஸ்ல போய் பார்க்கலாம். சரியா சார்? அதுக்கு தான் அந்த ஏஎஸ் பத்தி நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன். இப்ப நீங்க புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஃபார்ம் 16ங்கிறது வேற, ஏஏஎஸ்ங்கிறது வேற. சரியா? இப்ப இன்னொன்னு சொல்லுவாங்க 26 ஏஎஸ். 26 ஏஎஸ்னா 26 annual ஸ்டேட்மெண்ட். இப்ப இந்த 26 ஏஎஸ் எதுக்கு இருக்குன்னா, டிடிஎஸ் பத்தி தெரிஞ்சுக்கிறேன். இப்ப நீங்க சர்வீஸ்ல இருக்கும்போது உங்களுக்கு ஒரு டிடிஎஸ் பிடிச்சிருப்பாங்க. பேங்க்ல நீங்க ஒரு எஃப்டி போட்டிருப்பீங்க. எஃப்டி போடும் போதும் நீங்க ஃபார்ம் 15G டெபாசிட் பண்ணல அப்படின்னா அதுக்கு ஒரு டிடிஎஸ் பிடிச்சிருப்பாங்க. இல்ல நீங்க வேற ஏதாவது ஒரு சின்ன இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டாவோ இல்ல ஆன்லைன்ல ஏதோ பிசினஸ் பண்றீங்களோ, வேற ஏதோ பண்றீங்கனாலும் அதுக்கும் உங்களுக்கு ஒரு டாக்ஸ் பிடிச்சிருப்பாங்க. எங்கெல்லாம் உங்களுக்கு டாக்ஸ் பிடிக்கிறாங்களோ அதுக்கு பேரு டிடிஎஸ். அந்த டிடிஎஸ் எல்லாம் எத்தனை பிடிச்சிருக்காங்க, எவ்வளவு பிடிச்சிருக்காங்கிறது உங்களுடைய ஃபார்ம் 26 ஏஎஸ்ல போனா மட்டும்தான் தெரியும். வேற எங்கேயும் தெரியாது. சரியா? ஃபார்ம் 16ல இருக்க டிடிஎஸ் அப்படி நீங்க கேட்டீங்கன்னா, ஃபார்ம் 16ங்கிறது நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், நீங்க வாங்கக்கூடிய சம்பளத்துல இருக்கிற டிடிஎஸ் மட்டும் தான் அவங்க கட்டுவாங்க. ஆனா ஓவரால் டிடிஎஸ் எங்க தெரியும்? 26 ஏஎஸ்ல உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். உங்க டோட்டலா உங்க அக்கவுண்ட்ல இவ்வளவு டிடிஎஸ் பிடிச்சிருக்காங்க, உங்க சம்பளத்துல இருந்து இவ்வளவு டிடிஎஸ், உங்க மியூச்சுவல் ஃபண்ட்ல இருந்து இவ்வளவு பிடிச்சிருக்காங்க டாக்ஸ், உங்களோட எஃப்டில இருந்து இவ்வளவு டாக்ஸ் பிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த அமௌண்ட்லாம் காட்டி டோட்டலா உங்களுக்கு இவ்வளவு டிடிஎஸ் பிடிச்சிருக்காங்கன்னு அமௌண்ட் காட்டிடுவாங்க. இது அதாவது இப்ப நம்ம இன்கம் டாக்ஸ் ஃபைல் பண்ணணும் அப்படின்னீங்கன்னா
ஃபார்ம் 16, 26AS, AAS annual income statement. இதை எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டு டாக்ஸ் பேட் இன்ஃபர்மேஷன் சொல்லுவாங்க, TAS. இந்த நாளையும் வச்சு தான் ஒரு தனி நபரோட ஸ்டேட்மெண்ட் நீங்க வாங்கி தான் இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ண முடியும். ரொம்ப பேர் இப்போ எனக்கு ஏன் இந்த வீடியோ போடுறேன்னா, ஒரு 4-5 நாளாவே ரொம்ப பேர் இந்த இயர் எண்டிங் 31 டிசம்பர் வரப்போகுது அப்படிங்கிறதால அவங்க ரொம்ப பேர் அப்ரோச் பண்றாங்க. ரொம்ப பேர் மனசுல என்ன கேள்வி கேட்கறாங்கன்னா, சார் நான் வந்து டிஎஸ்ல சர்வீஸ் பண்றேன், நான் வந்து ஆர்மியில சர்வீஸ்ல இருந்தேன் சார், இது மறந்துட்டேன் சார், எனக்கு எவ்வளவு சார் ரீஃபண்ட் கிடைக்கும், எனக்கு 60,000 ரூபாய் பிடிச்சிருக்காங்க அப்படின்றாங்க. இப்ப இன்னைக்கு கூட நான் ஒரு ஜேசுசாப்க்கு நான் ஃபைல் பண்ணி கொடுத்துருந்தேன். அப்ப அவங்களுக்கு வந்து நெருக்கி ஒரு 40,000 ரூபாய் கிட்ட பிடிச்சிருந்தாங்க டிஎஸ்சி சம்பளத்துக்கு. இப்ப அவங்களுக்கு ஃபைல் பண்ணும்போது அவங்களோட ஃபார்ம் 16ல 40,000 ரூபாய் பிடிச்சிருக்காங்க டிடிஎஸ், எனக்கு எவ்வளவு சார் ரீஃபண்ட் வாங்கணும் அப்படின்னு நான் கேட்கறாங்க. இப்ப அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு அடிப்படை விஷயமே தெரியல. இது வந்து ஒன்லி டிஎஸ்சில இருக்க அவங்க சம்பளத்துல இருக்கிறது மட்டும் தான் பிடிச்சிருக்காங்க. அப்போ ஓவராலா நம்ம ஃபைல் பண்ணும்போது இன்கம் டாக்ஸும் வரும், நம்மளோட எஃப்டியோட இன்ட்ரெஸ்டும் வரும், சேவிங் அக்கௌண்டோட பெனிஃபிட்ஸும் வரும், மியூச்சுவல் ஃபண்டோட ப்ராஃபிட்டும் வரும். இது எல்லாமே உங்களோட டோட்டல் ஆண்டு வருமானம் தான். அப்ப இன்கம் டாக்ஸ்ங்கிறது இந்த ஆண்டு வருமானத்துக்கு தவிர உங்க சம்பளத்துக்கு மட்டும் கிடையாது. அப்ப டோட்டலா பார்க்கும் போகும்போது இது உங்களோட எக்ஸம்ஷனை தாண்டிடும். பிடிச்ச அமௌண்ட் இவ்வளவு, டோட்டல் அமௌண்ட் இவ்வளவு, அப்ப கட்ட வேண்டிய அமௌண்ட் இன்னும் இவ்வளவு இருக்கு, அப்ப ரீஃபண்ட் கிடைக்காது, நம்ம தான் கட்டணும். அப்ப இந்த விஷயத்த புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா செஞ்சிருவாங்க. இத புரியலன்னா அப்புறம் இன்னும் 4-5 பேர் என்ன கேட்கறாங்கன்னா, சார் நான் ஏன் சார் கட்டணும், எனக்கு ஆல்ரெடி 30,000 ரூபாய் பிடிச்சிக்கிட்டாங்க, நான் வாங்கல, நான் ஃபைல் பண்ணல, நீங்க சொல்றீங்க எனக்கு இன்னும் ஒரு 40,000 ரூபாய் 50,000 ரூபாய் கட்டணும்னு, நான்லாம் கட்ட மாட்டேன் சார், ஃபைல் பண்ண மாட்டேன் சார் அப்படின்னு ரொம்ப பேர் சொல்றாங்க. ஃபைல் பண்றதும் ஃபைல் பண்ணாம இருக்கிறதும் உங்களோட தனிப்பட்ட முடிவு. பேன் கார்டு உங்களோடது, டிரான்சாக்ஷன் நீங்க பண்றீங்க, சம்பளம் உங்களோடது. நாங்க ஒரு அவேர்னஸ் தான் கொடுக்குறோம். ஃபைல் பண்ணீங்கன்னா நீங்க தப்பிப்பீங்க, ஃபைல் பண்ணலனா 3 வருஷம் கழிச்சு தான் நோட்டீஸ் வரும். இந்த வருஷத்துக்கு ஃபைல் பண்ணாததுக்கு அடுத்த வருஷமே நோட்டீஸ்லாம் வராது. 3 வருஷம் 3 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகணும். ஏன்னா ஐடிஆர் அப்டேட்டட் ரிட்டர்ன் ஃபைல் பண்றதுக்கு 2 வருஷம் வரைக்கும் நம்மளுக்கு டைம் கொடுக்குறாங்க கவர்மெண்ட். அதாவது பை சான்ஸ் நீங்க அந்த ஃபைனான்சியல் இன்கம் டாக்ஸ் டியூரேஷனுக்குள்ள பண்ணல அப்படின்னீங்கன்னா 2 வருஷம் வரைக்கும் டைம் கொடுத்து உங்களை ஐடிஆர் ஃபைல் பண்ண சொல்றாங்க. அதுலயும் நீங்க ஃபைல் பண்ண மறந்துட்டீங்க அப்படின்னீங்கன்னா 3வது வருஷம் கழிச்சு உங்களுக்கு நோட்டீஸ் வரும். செக்ஷன் 142 இல்ல செக்ஷன் 143 ஏதோ ஒரு நோட்டீஸ் உங்களுக்கு வரும். ஏன் நீங்க ஃபைல் பண்ணல, உங்களுக்கு இவ்வளவு டாக்ஸ் பண்ணுது, இவ்வளவு டாக்ஸ் வந்திருக்கு, இதுக்கான காரணத்தை சொல்லுங்கன்னு வரும். அதுக்கு நீங்க ரிப்ளை கொடுக்கல, எந்த ரெஸ்பான்ஸும் பண்ணலன்னா ஃபர்ஸ்ட் கிளாஸா அவங்க சலான் ஜெனரேட் பண்ணி உங்க பேங்க்குக்கு அனுப்பிச்சிருவாங்க, உங்க பிஏஓக்கு அனுப்பிச்சிருவாங்க. பென்ஷன் வாங்கினீங்கன்னா பிஏஓ இல்ல உங்க இதுக்கு ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு இன்கம் டாக்ஸ் பிடிச்சிருவாங்க உங்க சம்பளத்துல இருந்து. பென்ஷன் வாங்கினீங்கன்னா பென்ஷன்ல இருந்து இன்கம் டாக்ஸ் ரெக்கவரி ஆயிரும். இல்ல நீங்க சம்பளம் வாங்கினீங்க அப்படின்னீங்கன்னா உங்க பிஏஓக்கு போய் இன்கம் டாக்ஸ் ரெக்கவரி அப்படின்னு சொல்லி அவங்க எடுத்துருவாங்க. எப்ப எடுப்பாங்க? 3 வருஷம் கழிச்சு. அதுக்கு பெனால்டி போடுவாங்க, ஃபைன் போடுவாங்க, எல்லாமே போட்டு நீங்க கட்ட வேண்டியது 40,000 இருக்கும். ஆனா 3 வருஷம் கழிச்சு நீங்க ஒரு 1 லட்சம் ரூபாய்க்கு மேல கட்டுற மாதிரி வந்துடும். இதை அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கறதுக்காக தான் நாங்க இந்த வீடியோ மேக் பண்றோம். தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க, புரிஞ்சுக்கோங்க. பண்ணணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா பண்ணிருங்க, இல்லாட்டினா உங்களுக்கு பிரச்சனை. நான் ஏன் கூட ரொம்ப பேர் வந்து ஆர்குமெண்ட் பண்றாங்க, நீங்க தான் சார் அப்படி சொல்றீங்க, அவர் வந்து ஃபுல் ரீஃபண்ட் வாங்கி கொடுக்குறாரு வைக்கிறாரு அப்படின்றாங்க. ரீஃபண்ட் வாங்கி கொடுக்கறது முக்கியம் கிடையாது சார். உங்களுக்கு ரீஃபண்ட் இருந்துச்சுன்னா கண்டிப்பா ரீஃபண்ட் ஆகும். ரீஃபண்ட் இல்ல, உங்களுக்கு அந்த எலிஜிபிள் இல்ல, கண்டிப்பா டாக்ஸ் வருதுன்னா தப்பான கணக்கை நீங்க போட்டீங்கன்னா மாட்டிக்குவீங்க. ஃபைல் பண்ணி கொடுத்தவர் தப்பிச்சிருவாரு, யாரு பேர்ல ஃபைல் பண்ணி கொடுக்குறீங்களோ அவங்க தான் மாட்டுவாங்க. இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு நீங்க போய் சொல்ல முடியாது, ஏன்னா இண்டிவிஜுவல் லாகின்ல போய் லாகின் பண்ணி பண்றாங்க. அதனால சரியான இடத்துல இன்கம் டாக்ஸை பத்தி ஒரு பேசிக் அறிவு இருக்கிறவங்க இல்ல ப்ராப்பரா ஒரு ஆடிட்டர் படிச்சவங்ககிட்ட நீங்க போய் ஃபைல் பண்ணுங்க. அந்த இன்கம் டாக்ஸ் ஃபைல் பண்றதுக்கு ஒரு 1000 ரூபாயோ 2000 ரூபாயோ செலவாகுங்கிறதுக்காக நீங்க பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அது நீங்க மாற்றுறதுக்கு சமம். அதுக்கான ரிஸ்கை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்க பண்ணுங்க. சரியா சார்? இதுதான் இன்கம் டாக்ஸோட பேசிக். நான் சொல்லணும்னு இருந்தேன். ஒரு 4-5 நாளாவே நிறைய வாட்ஸ்அப் மெசேஜஸ், நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து டவுட் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அவங்களுக்காக தான் அந்த வீடியோ மேக் பண்ணேன். ஃப்ரெண்ட்ஸ், நான் கேட்கறது ஒன்னே ஒன்று தான், என் சேனலுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணுங்க. நாங்க வந்து வேலை வெட்டி இல்லாம பொழுதுபோக்காக இந்த சேனல் நடத்தல. எங்களோட நோக்கம் எங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த உங்களுக்கும் வந்து சேர்க்கணும், வேற எந்த நோக்கமும் கிடையாது. இதுதான் ஒரே நோக்கம். எங்க சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கீழே கமெண்ட் பண்ணுங்க. யாரெல்லாம் ஜாயின் பண்ண விருப்பப்பட்டீங்களோ நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா நாங்க வந்து ஒரு ஃபுட் சேனலோ இல்ல வேற ஏதோ டூர் சேனலோ விளாகோ நாங்க போடல.
ஒன்லி எக்ஸர்வைஸ் மேன், சர்வீஸ் பர்சன், ஆர்மி பர்சன் ரிலேட்டடாக தான் நாங்கள் போட்டுக்கிட்டு இருக்கோம். அவங்களோட வெல்ஃபேருக்காக தான் எங்கள் சேனல் ரன் ஆகிட்டு இருக்கு. அதனால தயவு செஞ்சு சப்போர்ட் பண்ணீங்கன்னா தான் அடுத்தடுத்து எங்களுக்கு வீடியோ போடுறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். உங்களோட சப்போர்ட் கிடைக்கலன்னா நாங்களும் சோர்வடைஞ்சிருவோம். எனக்கு கண்டிப்பாக நம்பிக்கை இருக்கு நீங்க எல்லாரும் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி. தேங்க்யூ வெரி மச் வாட்சிங் திஸ் வீடியோ.